ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரனே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நதிச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் விஷ்ணு மாயா நமக. ஓம் குட்டிச்சாத்தானே நமக. ஓம் 9 நவகிரகங்களே நமக. ஓம் சக்தி கன்னிமார்களே நமக. ஓம் கிழக்கு திசையே நமக. ஓம் மேற்கு திசையே நமக. ஓம் வடக்கு திசையே நமக. ஓம் தெற்கு திசையே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் அகோர காளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகா காளியே நமக. ஜெய் ஜெய் மகா அகோர காளி. ஜெய் ஜெய் மகா பத்ரகாளி. ஜெய் ஜெய் மகா காளி. காளி மாதா கி ஜெய். ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் ரதிச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. அகோரா அகோரா. ஓம் ஸ்ரீம் அகோரா காளியே நமக. ஓம் ஸ்ரீம் பத்ரகாளியே நமக. ஓம் ஸ்ரீம் மகா காளியே நமக. ஓம் ஸ்ரீம் அகோரிகளே நமக. ஓம் ஸ்ரீம் அகோரிகளே நமக. ஓம் ஸ்ரீம் அகோரிகளே நமக. அகோரிகள் தாங்க என்னோட சித்தர்கள். அகோரிகள் தாங்க என்னுடைய மூச்சு. அகோரிகள் தாங்க என்னுடைய பேச்சு. அகோரிகளே வாழ்க. காசில் இருக்கும் அகோரிகளே வாழ்க. காசில் இருக்கும் அகோரிகளே வாழ்க. சரிங்க, வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 994010430984130362 9962624066 இதாங்க என்னோட மொபைல் நம்பர். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பேரும் பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் அனுப்புங்க, ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த பாருங்கள், சர்பம் பாம்பை கையில் வச்சுருக்கிறேன். இந்த இதில் வந்து எலுமிச்சங்காய் வச்சுருக்கேன். இதை நல்லா உன்னிப்பாக கவனிங்க. எல்லா வீடியோவிலும் நம்ம ஒரு பொருளை வச்சுருப்போம். நீங்கள் அதை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும், புரியுதுங்களா? ஆகையால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ வந்து பொது பலனை சொல்கிறோம். வீட்டுக்கு வீடு மரக்கன் நட்டு வைங்க. தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க. மாணவ மாணவிகள் நல்லபடியாக படிங்க. பெற்றோர் பேச்சை கேளுங்க. பிளாஸ்டிக் பொருளை யூஸ் பண்ணாதீங்க, வேறு பொருளை யூஸ் பண்ணீங்க. போதை பழக்கத்துலேருந்து யாரும் ஈடுபடாதீங்க. போதையிலேருந்து எல்லாம் வெளியே வாங்க. வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு போங்க. கார் ஓட்டும் போதும் பெல்ட் போட்டு போங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியம், ஓகேவா? ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் வீரவேல். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். சனாதன வாழ்க. சனாதன வளர்க. சனாதனத்தை உயர்த்தி பிடிப்போம். சனாதனத்தை அழிக்கும் நினைப்பவர்களை வேரோடு அழிப்போம். இந்து மதம் வாழ்க. இந்து மதம் வாழ்க. இந்து மதம் வளர்க. வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். தேசிய கீதத்தை பாடுவோம். தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். தேசிய கீதத்தை பாடுவோம். தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். முதலில் தேசிய கீதத்தை பாடுவோம், அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். இது ராமருடைய மண். இது யாருடைய மண்? ராமருடைய மண். இது ராம ஜென்ம பூமி. இந்த பூமி ராமருடையது. இந்த தேசம் ராமருடையது. ராமருக்காக மட்டுமே இந்த தேசம். இது ராமருடைய மண். இது யாருடைய மண்ணும் கிடையாது. இது தமிழ்நாடா இருந்தாலும் சரி, இங்க கருப்புக்கு வேலையே கிடையாது, புரியுதுங்களா? இது கருப்பு போட்டுக்கிறவங்களுக்கு மண்ணு கிடையாது. இந்த கருப்பு சட்டைக்கெல்லாம் இது மண்ணு கிடையாது. இது ராமருடைய மண்ணு. இந்தியாவே ராமருடைய மண்ணு தான். தமிழ்நாடும் ராமருடைய மண்ணு தான். இது யாருடைய மண்ணும் கிடையாது. எங்களுக்கு தெரியும் இது யாருடைய மண். இது ராமருடைய மண். இது புரியுதுங்களா? இங்க ராமர் மட்டும்தான். ஜெய் ஸ்ரீராம். சரி, ஓகேவா? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நம்ம பிரம்மதேவன் இருக்காரு, நம்மளோட விஷ்ணு இருக்காரு, நம்மளோட சிவன் இருக்காங்க, நம்மளோட சக்தி இருக்காங்க. இவங்களை எந்நேரமோ துதிங்க, எந்நேரமோ போட்டுருங்க, புரியுதுங்களா? இவங்க இல்லாமல் இந்த உலகமே கிடையாது. இந்து மதம் இல்லாமல் இந்த உலகமே கிடையாது. இந்து மதத்தில் பிறப்போம், இந்து மதமாக வாழ்வோம், இந்து மதமாக மூச்சு விடுவோம், இந்து மதமாகவே சாவோம். பிறப்பதும் இந்துவே, இறப்பதும் இந்துவே, நடுவில் வாழ்வதும் இந்துவே. இந்துக்களாகவே நாம் கடைசி வரலும் இருப்போம். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அதுதான் நம்மளுடைய
அறிவு. ஓகேவா? நீ இருந்துவாக பிறந்தினா நீ உண்மையிலுமே சொல்கிறேன், மிகப்பெரிய அளவில் மோட்சத்துக்கே போயிடுவேன். உனக்கு மோட்ச பாக்கியம் உண்டு. புரியுதா? இந்துவாக பிறந்தினா சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். அதனால தான் இந்து பிறந்ததுக்காக நம்ம பெருமைப்படணும். புரியுதுங்களா? மோட்சம் யாருன்னா கிடைக்குமா? இறந்துட்டானா மோட்சத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. அது இந்துக்களாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? சரி, இப்போ பொது பலன்லாம் சொல்லியாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், நீட்டுக்காக நம்ம பாரத பிரதமர் தனி நீதிமன்றமே அமைக்கிறாங்க. எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். நீட்டுக்காக நம்மளோட பாரத பிரதமர் தனி நீதிமன்றமே அமைக்க போகிறாங்களாம். எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்கள். இந்த மாதிரி பாரத பிரதமர் நம்மளுக்கு கிடைக்கவும் மாட்டார். யாருன்னா இந்த மாதிரி செய்வாங்களா? செஞ்சதே கிடையாது. தனி நீதிமன்றமே வருதுங்க. மாணவர்களே கவனமாக இருங்க. டெல்லியில் மெட்ரோ ரயில் 16 நாளைக்கு மூட வச்சுருக்காங்க. மாணவர்கள் போராட்டத்தினால ஒரு 16 நாளைக்கு மூடுறதா அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் சரியாயிடும். மாணவர்களே, நீங்கள் எல்லாம் போராட்டத்தை விட்டு கலைஞ்சு போங்க. மெட்ரோ ட்ரெயின்லாம் திறப்பாங்க. ஒரு 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 பெரிய சம்பவம் நடக்கக்கூடாதுக்காக தான் மூடி இருக்காங்க. எந்த ஒரு அச்சுறுத்தலுக்காக கிடையாது. அந்த மூடலை ட்ரெயினை திறந்துருவாங்க. ஓகேவா? அதாவது டெல்லி பேரணியில் அந்த போராட்டத்தில், அந்த மாணவர் கரப்பாம்பூச்சி பண்ணுற போராட்டத்தில் பெட்ரோல் பங்கெல்லாம் கல்வீச்சு தாக்குதல் பண்ணுறாங்கங்க. எவ்வளோ ஒரு தப்பான காரியம் பாருங்கள். மாணவர்கள் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். பெட்ரோல் பங்கில் கல்வீச்சு தாக்குதல் பண்ணுறாங்க. வண்டியை கொளுத்தலாம் போகிறாங்க. போலீஸ் மேலே கல்வீச்சு தாக்குதல் பண்ணுறாங்க. துணை ராணுவ படை மீதெல்லாம் கல்வீச்சு தாக்குதல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப மிகப்பெரிய தப்பு. இது நம்மளோட இந்தியா, நம்மளோட தேசம். புரிஞ்சுங்க. நம்ம பிரதமர் நல்ல வழிக்கு தான் உங்களை கொண்டு போகிறாரு. அதனால் மாணவர்கள் எல்லாமே கைவிட்டுருங்க. தமிழ்நாட்டில் எப்போ இருந்தாலும் கொலை, கற்பழிப்பு, போதை பொருள் அன்றாட டெய்லியும் நடந்துருந்தாங்குது. என்ன தான் போதை ஒழிச்சாலும் எங்கேயாவது போதையில் தான் எல்லா தப்பும் நடக்குது. சரி, நம்ம தமிழ்நாட்டை பற்றி குறை சொல்லலை. நம்ம காவல்துறை அதிகாரி நம்ம குறை சொல்ல, தக்க நடவடிக்கை எடுத்து சீக்கிரமாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிடுங்க. குறைப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பேச போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம பேசலாம். இப்போ நம்ம வாழ்கிறோம்ல, கடவுள் நம்ம அந்த பிரம்மதேவன், விஷ்ணு, சிவன், சக்தி, இந்த 4 பேரை சேர்ந்து நம்மளை படைச்சி நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம். வாழ்ந்ததுக்கப்புறம் எல்லா வசதிகளும் இருந்து எல்லாத்தையும் அனுபவித்து நம்ம சாவுற காலத்தில் புண்ணியமும் பண்ணுறோம், பாவங்களும் பண்ணுறோம். பாவங்களை பண்ண தான் நம்மளுக்கு கர்மா இந்த ஜென்மத்தில் என்ன, போன ஜென்மத்தில் என்ன நம்ம பாவம் பண்ணமோ தெரியல, இந்த ஜென்மத்தில் நம்ம கஷ்டப்படுறோம். அதுதான் கர்மான்றோம். போன ஜென்மத்தில் நம்ம முன்னோர்கள், நம்ம அப்பா அம்மாக்கள் செஞ்ச பாவம் தான் நமக்கு இன்றைக்கி நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அது பத்தாதுக்குன்னு இந்த ஜென்மத்திலையும் நம்ம நிறைய பாவங்கள் பண்ணுறோம். அதனால தான் இன்னமும் நம்ம கஷ்டம் அனுபவிச்சுன்னே இருக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம செய்கிற பாவம் தான் கர்மான்றது ரொம்ப மிகப்பெரியது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கர்மாவே சார்ந்தது. ஆகையால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை இந்த மாதிரி சூழ்நிலை ஆக்க வைக்குது. புரியுதுங்களா? மனுஷனாக போட்டு எவ்வளோ தவறுதலை பண்ணுறோம். அதை தான் இந்த கர்மாவில் நம்ம மாட்டின்னு தவிக்கிறோம். சரி, அதுக்கெல்லாம் நம்ம அந்த கர்மாக்காக விடை நம்ம பிரம்மதேவன் இருக்கார், நம்ம விஷ்ணு இருக்கார், நம்ம சிவன் இருக்கார், நம்ம சக்தி தேவி இருக்காங்க. நம்மளை அவங்க பார்த்துக்குவாங்க. புரியுதுங்களா? செய்தோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்கிற பாவங்கள்லாம் நம்மளை படைச்ச இந்த 4 பேரும் பார்த்துக்குவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கடவுள் உங்கள் கூட துணையாக இருப்பார். சரி, ஓகேவா? சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அதாவது மனுஷனாக போந்து அதான் சொல்லிட்டேன், நம்ம செய்த தவறுதல் நம்ம கர்மா அனுபவிச்சிருக்கோம். சரி, இப்போது மனுஷனுக்கு அப்புறம் விலங்குகள் இருக்காங்களே, விலங்குகள், பறவைகள்லாம் நம்ம சொல்கிறோம்ல. இப்போது நம்ம செய்கிற தப்புக்கு தான் நம்மளுக்கு இந்த கர்மா வரும், பாவம் வரணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் நம்ம இன்னொரு தப்பும் நம்ம பண்ணுறோம். அது மூலிமா கூட நம்மளுக்கு பாவங்கள் அதிகமாகும். அதனால நம்மளுக்கு கர்மாக்கள் அதிகமாகும். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. சில பேர் ஏதோ ஒரு ஆசைக்காக பண்ணுறாங்க, ஒரு டைம் பாஸுக்காகவே பண்ணுறாங்க. வீட்டில் நாய் வளர்க்குறாங்க.
வெளிநாட்டு நாய், விதவிதமான நாய், நம்ம நாட்டோட நாய்ங்க, நம்ம இந்தியாவில் இருக்கிற நாய்ங்க, தெருக்கள் இருக்கிற நாய்ங்களாம் எடுத்து வந்து வீட்டில் வளர்க்குறாங்க. அதே போல் வந்து கிளிகளை வளர்க்குறாங்க. வீட்டில் கிளிலாம் வளர்க்கக்கூடாது, இப்போ கிளிலாம் வளர்க்குறாங்க. லவ் பேர்ட்ஸை வளர்க்குறாங்க, பூனையை வளர்க்குறாங்க, முயலை வளர்க்குறாங்க, புறாவை வளர்க்குறாங்க. ஏன் யூடியூப்பில் பார்த்தா ஒருத்தர் அணில் கூட வளர்க்குறாரு, குரங்குங்களை வளர்க்குறான்னு சொல்கிறாங்க. என்ன இதெல்லாம் நடக்குது. நான் என்னன்றேன்னா, அது சுதந்திரமான பறவை, சுதந்திரமான விலங்குகள். என்ன அதாவது ஒரு உதவி செய்யணும்னா அதுங்களுக்கு வந்து ஒரு காக்காக்கோ, ஒரு குருவிக்கோ, ஒரு லவ் பேர்ட்ஸுக்கோ, ஒரு கிளிக்கோ, ஒரு நாய்க்கோ, ஒரு பூனைக்கோ உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னா, உங்கள் கர்மாவை போக்கணும்னா அதுங்களுக்கு வந்து வெளியில் நீங்கள் என்ன வேணால் உணவு போடுங்க, தப்பு கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், ஒரு காக்கா வருது, ஒரு குருவி வருது, பறவைகள் வருது, எவ்வளோ விஷயம்லாம் நடக்குது. ஏன் பறந்தல் கூட வருது, கழுகு கூட வந்திருக்கு. அவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கலாம். அதை வந்து உணவு கொடுத்தா அது சாப்பிட்டு போகணும். இல்லை தெருக்கள் நாய் இருக்குது, அதுக்கு நம்ம போடலாம். பூனை இருக்குது, எவ்வளோ ஜீவராசிக்குது. ஏன் எறும்பு கூட தான் இருக்குது, புழுக்கள் கூட தான் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு உணவை போடணும். போட்டு அதுங்க சாப்பிட்டு அது இடத்துக்கு போயிடும். சரி, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து வீட்டில் வளர்க்கலாமா? புரியுதுங்களா? மீனை வளர்க்குறாங்க, எல்லா ஜீவராசியும் வீட்டில் வளர்க்குறாங்க. நாயெல்லாம் வந்து ஒரு நம்மள மனுஷனை விட ஒரு நல்ல ஒரு அதிகமாக இந்த நாய்களை பார்த்துக்கிறாங்க. மற்ற விலங்குகளை வச்சு வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. அதாவது வீட்டில் வச்சு வளர்க்குனீங்கன்னா அதுவும் ஒரு வகையில் பாவம் தாங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? நீங்கள் என்ன தான் ஒரு ஆசைக்காக வளர்த்தாலும், நான் நல்லா பார்த்துக்கிறேன், அதுக்கு பெட்டு தயாரித்து வச்சுக்கிறேன், ஏசி போட்டு வச்சுக்கிறேன், அதை நல்லா தான் பார்த்துக்கிறேன், நாய்கள் நல்லா தான் பார்த்துக்கிறேன், கிளியை நல்லா தான் பார்த்துருக்கேன், புறாவை நல்லா தான் பார்த்துருக்கேன், எல்லா விஷயத்தையும் நாங்கள் நல்லா பார்த்தா வளர்க்குறோம், அதுக்கு எந்த குறையும் இல்லை நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது அன்பு. நீங்கள் வளர்க்குறது வந்து ஒரு அன்பால் வளர்க்குறீங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு கர்மாவே ஆகிடும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? நீங்க அன்பா பார்க்குறீங்க, வளர்க்குறீங்க, அதை பற்றி நான் குறை சொல்ல. அதுவே நீங்க செய்கிற தவறுதல். நான் சொல்கிறேன், அதை வந்து சுதந்திரமாக இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அடைச்சி வைக்கும் போது அதுவே உங்களுக்கு கர்மாவாகவே மாறும். மனுஷனாக இருந்து நம்ம ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அதுவும் ஒரு வகையில் பாவ செயல் தான், கர்மால வந்து விடுது. அதே போல் ஒரு ஜீவராசியை நம்ம வளர்க்கும் போது அதுவும் ஒரு பாவம் தான், அதுவும் ஒரு வந்து கர்மாவா சேர்ந்து அது உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். அதுவும் கர்மா நம்ம தலையில தான் வந்து விழும். மீன் தொட்டியை வளர்க்குறாங்க, அது எங்கன்னா சுதந்திரமாக அது நீந்திட்டு போடல, அதுவும் ஒரு சின்ன 2 அடியில் 3 அடியில் வச்சு மீன் தொட்டியை வளர்க்குறாங்க. அதுவும் ஒரு வகையில் ஒரு பாவ செயல் தாங்க. எல்லாத்தையும் நீங்கள் கட்டி போட்டு வளர்க்குறீங்கல்ல, கட்டி போட்டு வளர்த்தாலே அது வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், அது கர்மாவையே சேரும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அன்பு செலுத்துறீங்க, அன்புக்காக வளர்க்குறீங்க, ஒரு ஆசைக்காக வளர்க்குறீங்க, ஒரு டைம் பாஸுக்காக கூட வளர்க்குறீங்க. ஆனால் அந்த விலங்குகளை வளர்க்குறதுனாலையோ, இந்த பறவைகளை வளர்க்குறதுனாலையோ, கட்டி போட்டு கூண்டில் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறதுனாலையோ அது வந்து நிச்சயமாக சொல்ல சுதந்திர பறவையை நீங்கள் வளர்க்கும் போது அது கண்டிப்பாக சொல்கிறேன், அது பாவ செயல் தான், அது கர்மா தான் உங்களை வந்து சேரும். அது மூலியமாக உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். புரியுதுங்களா? இதுவும் ஒரு காரணம். நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? மனுஷன் நம்ம பண்ணுற தப்புனாலையும் நம்ம பண்ணுற தவறுனாலையும் நமக்கு கர்மா வந்து சேர்த்தனால நம்ம வந்து பாவங்களை செய்யறதுனாலையும் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம். அதே போல தான் நமக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஜீவராசிகளை வளர்க்குறதுனால அதன் மூலியமாகவும் நம்மளுக்கு கண்டிப்பாக பாவம் வரும், கர்மா நம்ம உடம்புல வந்துடும். நம்ம அந்த கர்மா தான் நம்மளை வந்து மிகப்பெரிய விளைவை உண்டாக்கும். ஏன்னா எல்லாமே சுதந்திரமாக இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம கொண்டு வந்து கட்டி போட்டு வளர்க்கும் போது, அது கூண்டில் போட்டு வளர்க்கும் போது அது கண்டிப்பாக அது கர்மாவே தான் சேரும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? நம்ம ஆன்மீக பக்தர்களே, இந்து சொந்தங்களே, இந்து மக்களே, இந்து இளைஞர்களே, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். புரியுதா? ஒரு ஜீவராசியை வளர்க்குறீங்கன்னா அதை வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் கட்டி போட்டு வளர்க்குறீங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு வகையில் சாபம் தான், அதுவும் ஒரு வகையில் கர்மா தான், அதுவும் ஒரு வகையில் பாவம் தான். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உணவு நீங்கள் போடணும்னு ஆசைப்படுறீங்களா, வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? தெருக்களில் நாய்கள் இருக்குது, பூனை இருக்குது, அதுக்கு சாப்பாடு போட்டு போங்க. இல்லை பறவைகள் உங்கள் வீட்டு வாசல்லே வரும், உங்கள் ஜன்னலில் வரும், அதுங்களுக்கு போட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் எந்த ஒரு விஷயமா வீட்டில் வளர்க்காதீங்க. புரியுதுங்களா? அது வந்து என்னதான் நீங்கள் உங்களுக்கு ஒரு ராசியான ஒரு பறவையாக இருந்தாலும், ராசியான பொருளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வெளியில் வச்சு
நீங்கள் வந்து அது உணவளிச்சு நீங்கள் வளர்த்தீங்கன்னா அந்த விஷயமே வேறு. ஆனால் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் அதை வளர்க்கும் போது கண்டிப்பாக அது நம்ம கர்மாவையே சேரும், நம்ம பாவங்களே அது சேரும். இதுவும் ஒரு வகையில் பாவம் தான், இதுவும் ஒரு வகையில் கர்மா தான். அது அந்த கர்மாவை நம்ம ஏற்றுக்க நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டத்தில் நம்மளை உண்டாக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நிறைய சூட்சமாக, ஆன்மீகத்தில் நிறைய சூட்சமாக இருக்குது. இதை புரிஞ்சிக்காத தெரிஞ்சிக்காத நிறைய பேர் நிறைய தவறுதல்லாம் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் மக்களே, இந்து சொந்தங்களே, இந்து ஆன்மீக அன்பர்களே, ஆன்மீக பக்தர்களே, நீங்கள் எல்லாருமே இந்து தான். ஆகையால் விழிப்புணர்வோடு இருங்க, புரியுதுங்களா? நீங்கள் எதுவாக இருந்தாலும் வெளியில் உங்கள் தர்மத்தை பண்ணுங்கள். நீங்கள் சாப்பாடு கீப்பாடு போட்டு அதை நல்லா வளங்க, அதை சுதந்திரமாக பரவுங்க. வீட்டில் மோஸ்ட்லி கூடுமான அளவுக்கு எந்த வித பொருளோ வீட்டில் வச்சு வளர்க்காதீங்க. அது வந்து நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் கர்மாவில் தான் வந்து சேரும், புரியுதுங்களா? அது ஏதாவது ஒரு அடிப்பட்டா கூட, இல்லை ஏதாவது ஒரு நோய் வந்து ஏதாவது நீங்கள் கொடுக்குற உணவில் ஏதாவது ஒரு பாய்சன் மாதிரி ஏற்பட்டாலோ அதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்துங்க. அது சாபம் விடும், அந்த கர்மாவை உங்கள் குடும்பத்தையே பாதிக்கும். ஆகையால் விலங்குகளை நீங்கள் வீட்டில் எதுவும் வளர்க்காதீங்க. எந்த ஒரு மீன் தொட்டியோ அதெல்லாம் வளர்க்காதீங்க, சுதந்திரமாக விடுங்க. நீங்களாகவே இருங்க. கடவுள் மேலே பாரத்தை போடுங்க, பிரம்ம மேலே பாரத்தை போடுங்க, விஷ்ணு மேலே பாரத்தை போடுங்க, சிவன் மேலே பாரத்தை போடுங்க, சக்தி மேலே பாரத்தை போடுங்க. அவங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. அவங்களுக்காக, நம்மளுக்காக தான் இந்து தெய்வங்கள்லாம் இருக்குது. நீங்கள் போய் குறை சொன்னாலே, உங்களோட குறைகளை சொன்னாலே அவங்க உங்களை நிறைவேற்றி வைப்பாங்க. உங்களுக்கு எல்லா சகல சௌபாக்கியங்களும் கொடுத்து உங்களுக்கு ஆயுள் பலத்தையும் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் நன்மை செய்வாங்க. ஆலயம் இருக்குது, போங்க. எல்லா இடத்துலையும் போங்க. சித்தர்களை போங்க, ஜீவ சமாதிகளை போங்க, உயிருள்ள சித்தர்கள்லாம் போங்க. அவங்க உங்களுக்கு நன்மை செய்வாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எல்லாரும் பார்த்து இதை தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுங்க. இன்னும் அடுத்த தகவலில் நல்ல நல்ல வீடியோவை நான் உங்களுக்கு போகிறேன். அதிலிருந்து விடைபெறுவது உங்கள் சாமியார் பாபாஜி. வணக்கம், 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 வணக்கம் பண்ணிக்கினே இருங்க. சரிங்க, போயிட்டு வரட்டுங்களா? வணக்கங்க.